ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அரைச்சி விட்ட பச்சை பட்டாணி வெள்ளை குருமா. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் போல் தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு, 20 போல் கடலைப்பருப்பு, இதுக்கு பதிலாக நீங்கள் முந்திரி 5 சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வலுவலுன்னு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இந்த பட்டாணி வெள்ளை குருமா பண்ணுறதுக்கு நான் 1 கப் போல் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். 2 முருங்கைக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு. இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிடுங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 3 போல் ஏலக்காய், 2 ஸ்டாரு, 2 கிராம்பு, ஒரு சின்ன பட்டை, 2 பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 3 போல் பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயத்தோட கலரு ரொம்ப மாறக்கூடாது, ஜஸ்ட்டு வதங்கினா மட்டும் போகிறோம், இல்லைன்னா குருமா கலர் மாறிடும். அதனால் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் உள்ளே சேர்த்துடலாம். பட்டாணி, நறுக்கின உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா முருங்கைக்காய். உங்களுக்கு இந்த குருமா பண்ணுறதுக்கு எந்தெந்த வெஜிடபிள்ஸ் தேவையோ எல்லாமே சேர்க்கலாம். கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர். நான் இன்றைக்கி பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெயிலே நல்லா வதக்குங்க. அப்போ தான் எதுவும் பச்சை வாசனை அடிக்காமல் குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை இந்த ஸ்டேஜில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்க தேங்காயிலேருந்து லைட்டாக கொதிச்சு வர ஆரம்பிக்கும். கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டயத்தில் தான் நம்ம தேங்காய் அரைச்சி கழுவி வச்சுருக்க தண்ணியை சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நீங்கள் குக்கரில் பண்ணுறதா இருந்தாலும் இதே மெத்தடு தான். ஆனால் 2 விசில் வச்சுக்கோங்க. அப்போ வெஜிடபிள்ஸ்லாம் வெந்து வர கரெக்டாக இருக்கும். நம்ம சட்டியில் பண்ணுறனால 20லேருந்து 25 நிமிஷம் போல் நம்மளுக்கு ஆகும். இப்போ வெள்ளை குருமா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2-3 தடவை நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் வெஜிடபிள்ஸ்லாம் சீக்கிரம் ரெடியாகி வரும். இப்போ கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஓரளவுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்து ரெடி ஆயிருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் கரெக்டான பக்குவம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே
சூப்பராக வெந்துருச்சு. இந்த டயத்தில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை நார்மலாக ரைஸ்க்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, பூரி, இடியாப்பம், பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வெள்ளை குருமா. நீங்களும் இதே போல் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அர்ஃபான் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியாக சமைக்கலாம், ருசியாக சாப்பிட்லாம். பாய் பாய்.